சங்கர் எங்களுக்கும் பேரந்தாமா. செத்து போன எங்க மகளை உருவத்துல நாங்க பாக்குறோம். கௌரிக்காகத்தாம உயிரோட இருக்கோம். உங்களுக்கு உங்க கௌரி தான் முக்கியம். நாங்க நாசமா போனாலும் கவலை இல்லை விஜயா. நடந்ததை நினைச்சு நாங்க ரொம்ப கவலைப்பட்டு இருக்கோமா. இப்படி ஆண்டவைகளை சோதிக்கிறான்னு தெரியல விஜயா. ராத்திரி எல்லாம் நான் யோசிச்சேன். இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா சங்கரை ஏதோ மோகினி பிசாசு வந்து பிடிச்சிருக்கணும்னு எனக்கு தோணுது. ஆமையா, சங்கர் எவ்வளவு ஆரோக்கியமா பலசாலியா அழகா இருந்தா. ஆனா இப்ப அவனை பார்த்தாலே எனக்கு கவலையா இருக்கு. எவ்வளவு நலிஞ்சு போயிட்டா. எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்காரு. விஜயா சரியில்லை கூட்டிட்டு வரேன். ஆமா விஜயா, டாக்டர் இது ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. ஒரு தடவை அந்த மந்திரவாதியை கூட்டிட்டு வரலாம். சரி. நமோ துர்காய நமக. 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 சுவாமி வாமா. மாமா வாங்க. சுவாமி சுவாமி முதல்ல அம்மனை தரிசனம் பண்ணிக்கீங்க. நமோ துர்காய நமக. தாயே, நீங்க யாரு, இங்க எதுக்கு வந்தீங்க, எல்லாத்தையும் அம்மா சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு உங்களுடைய ஒரே மகன். உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலை. காலங்காலமா உட்கார்ந்து தின்னாலும் கரையாத ஆஸ்தி. அதான் உங்களை இப்படி வாட்டுவோம். உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லாம போறதுனால உங்க சொந்தக்காரங்க உங்க ஆஸ்தி மேல கண்ணு வச்சிருக்காங்க. இந்த வாரிசு அடியோடு அழிச்சிட்டா அவங்க தானே வாரிசு. அதனால தான் சூன்ய வச்சு இப்படி செஞ்சிருக்காங்க. அம்மன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாய் இருக்கிறதால சரியான சமயத்துக்கு இங்க வந்து சேர்ந்தீங்க.
சுவாமி, என் பொண்ணுக்கு மறுஜன்மம் கொடுத்துட்டீங்க சுவாமி. அம்மா, சுவாமி நமஸ்காரம் பண்ணிக்க. தீர்காயுஷ்மான் பவ. சுவாமி, தயவு செஞ்சு இந்த சின்ன காணிக்கை ஏத்துங்க சுவாமி. பிரதிபலனை எதிர்பார்த்தா பலன் கிடைக்காது. வாடி போகும் பூக்கள், அழுகி போகும் பழங்கள், மக்கி போகும் நகைகள், நிரந்தரமில்லாத பணம், இது எதையும் அந்த தாய் விரும்ப மாட்டான். தாய் கேட்கறதெல்லாம் பவித்திரமான எண்ணத்தையும் சுயநலமில்லாத மனசையும் தான். பணத்துக்காக தாயோட சக்தியை வித்துட்டா அந்த சக்தி என்னை விட்டு பிரிஞ்சிடும். ஆதரிச்சு அருள் புரிந்து அம்மனை குலதெய்வமா வணங்கி உங்க வீட்டுல தினம் தூபமிட்டு தீபமேற்றி பூஜை செய்யுங்க. அம்மா எப்பவும் உங்களை காப்பாத்து. நமோ துர்கா சுவாமி, வணக்கம். வணக்கம். ஓ, வீரபாண்டி ஐயாவா? கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு வந்த நீங்க அப்பவே எங்களை மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஞாபகம் வச்சிருக்கீங்க. வளர்ந்த வீட்டையும் வாழ்ந்த ஊரையும் எப்படி மறக்க முடியும்? வாங்க. உங்க பாட்னார் எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காருன்னு எங்க அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த கடனை எப்படி தீர்க்கிறதுனே தெரியல. எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? வீரபாண்டி ஐயா, என்ன இது? ஏன் அழறீங்க? சுவாமி, கௌரி தாயில்லா பொண்ணு. அவள் சீராட்டி பாராட்டி வளர்ப்போம், கல்யாணமும் செஞ்சு வச்சோம். வீரபாண்டி ஐயா, வீரபாண்டி ஐயா, பொறுமையா இருங்க, கவலைப்படாதீங்க. கௌரி எனக்கும் பொண்ணு மாதிரி தான். உங்க கடனை திட்டுக்கிற அவகாசத்தை அம்மா துர்கம்மா எனக்கு இப்பதான் கொடுத்திருக்கா. ஓம் ஜெயத்வம் தேவி சாமுண்டே ஜெய பூதாபகாரணி ஜெய சர்வகதே தேவி காலராத்திரி நமோஸ்துதே ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா சிவக்ஷமா தாத்ரி ஸ்வாகா ஸ்வதா நமோஸ்துதே மகிஷாசுர நின்னாசி பக்தானா சுகதே நமக ரூபம் தேஹி ஜயம் தேஹி யசோ தேஹி குஷோ ஜகி ரக்தபீஜவதே தேவி சண்டமுண்ட விநாசினி ரூபம் தேஹி ஜயம் தேஹி யசோ தேஹி குஷோ ஜகி. ஓம் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு எனக்கு ஒத்து வராது. வியாபாரமா ஒத்து வரலங்கிறதுக்கு நம்மளது காதல் கீதம். நீ ஊன்னு சொன்னா என் உடம்பு உரைய வைக்கிறேன், உன் மனசு கரைய வைக்கிறேன். உன்னை பிடிக்கும்னு சொன்ன கேட்க மாட்டியா? சரியா போச்சு. கன்னி பொண்ணு இந்த அளவுக்கு பச்சையா உன்கிட்ட வந்து கேட்டும் கரைய மாட்டேங்கிறியே. அசல் உனக்கு மனசே இல்லையா? உன்ன மாதிரி பொண்ணு பேசுறது கேட்டு கரைஞ்சு போறதுக்கு என் மனசு ஒன்னும் ஐஸ்கிரீம் இல்ல. அப்போ ஒரு வேலை செய், உன் மனசை வாங்கிடுற, விலைய சொல்லு. மனசை விலைக்கு வாங்க முடியாது. இத சொல்றதுக்கு ஆம்பளைங்களுக்கு தகுதி கிடையாது. மணமேடையில நீங்க வரதட்சணைக்கு விற்கப்படுறவங்க தானே. அதுல முத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு ரேட்டு, அணைச்சு குடிக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, மெட்டி போடுறதுக்கு ஒரு ரேட்டு சொன்னா ஹோல்சேலா நானே வாங்கிடுறேன். மூடு வாய. நான் கல்யாணம் பண்ணி போறது என் முறை. உன்ன மாதிரி திமிர் பிடிச்ச விடல. சங்கர்
என்ன சிச்சி வெக்கமான என்னது? அது எங்க கிடைக்கும்னு சொன்னா கிலோ கணக்குல வாங்கிட்டு வரேன். லவ் பண்றதுக்கு வெக்கப்பட்டா இந்த வாழ்க்கை எதுக்குப்பா? நீ ஒரு தடவை என்ன லவ் பண்றேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, கொடைக்கானலே வெறுக்கிறோம். இந்த உலகத்துல யாரும் செஞ்சிருக்காத அளவுக்கு ஆடம்பரமா எங்க டாடி நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அடுத்ததா நாம 2 பேரும் ஹனிமூனுக்கு போய் கட்டி அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சொன்னா ரொம்ப செக்ஸியா இருக்கும். சென்சார் கட்டு. சங்கர், சங்கர். Mr. McGovern, please come to the railway, please. ஹலோ, ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ. அவ்வளவுதானா? வேற என்ன வேணும்? எனக்கு ஞாபகார்த்தமா ஒண்ணு தந்தீங்கன்னா அப்பா கொடைக்கானல் வேர்க்கிறோம். வைத்தியம் மாதிரி பேசணும். போறேன். ஆனா நீ 3 வார்த்தை என்கிட்ட சொல்லணும். அதான் ஐ லவ் யூ. அது இந்த ஜென்மத்தில் நடக்காத விஷயம். இந்த ஜென்மத்திலே நடக்கணும். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். இது ஏர்போர்ட். நோ ப்ராப்ளம். கொஞ்ச நேரத்துக்கு இதையே பெட்ரூம்ல நினைச்சுக்கலாம். நீ ஒரு தடவை உன்னைத்தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ வர்ற வரைக்கும் நான் அதே ஞாபகத்துல இருப்பேன். சொல்ல முடியாதுன்னு ஒரே முடிவுதான். சூசைட், தற்கொலைன்னு தமிழ்ல சொல்வாங்க. ரியலி பெஸ்ட் ஆஃப் லக். ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தேவையில்லை. முகூர்த்தம் ஸ்பாட் டிசைடட். குட் லக். சங்கரை உள்ள தூக்கிட்டு போங்க. ஆமா, கொஞ்சம் புரிய. வீரபாண்டி ஐயா, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கரை நிம்மதியா ஓய்வெடுக்க விடுங்க. பூத பிரேத பிசாச யஜகர்ண கோகர்ண டக்கு டமார வித்தைகளை கற்றுத் தேர்ந்த ஒரு பயங்கரமான மந்திரவாதியோட பிரயோகம் இது. யா சண்டி மதுகைத பாதிதலனி, யா மகிஷோ மூலினி, யா தும்ரேக்ஷண சண்ட முந்தமதனி, யா ரக்த பீஜாಕ್ಷಣಿ, சக்தி சும்பவி சும்ப தைக்யதலனி, யா சித்தி தாத்ரே பரா, சா தேவி நவಕೋಟಿ ಮೂರ್ತಿ ಸಹಿತ ಮಾಂ ಪಾತು ವಿಶ್ವೇಶ್ವರಿ. சுவாமி, ஓ அண்ணனுக்கு வாரிசு இல்ல, பொண்டாட்டியும் போய் சேர்ந்துட்டா. ஆஸ்தி எல்லாம் உன் கைக்கு வரணும். அதுக்கு தான் வந்திருக்கல்ல? ஆமா சுவாமி. வர்ற அமாவாசை அன்னைக்கு உங்க அண்ணன் சக்தி இழந்து போயிடும். தெரியாத வியாதி அவனை தொத்திக்கும். எந்த வைத்திய சாஸ்திரத்துக்கும் புரியாம யாரும் சந்தேகப்படாத விதத்துல ரத்தம் கக்கி செத்துருவான். அது நடந்தா உனக்கு எவ்வளவு ஆஸ்தி கிடைக்கும்னு தெரியுமா? 1 கோடி கிடைக்கும் சார். 5 கோடிடம் முட்டாள். ஏமாத்தலான்னு பார்த்த வர அமாவாசை அன்னைக்கு உன் அண்ணனுக்கு பதிலா நீ ரத்தம் கத்தி செத்துருவ. மன்னிச்சிருங்க சுவாமி, தப்பா சொல்லிட்டேன். தெய்வத்தோட விளையாடு, தேவதைகளோட விளையாடு. ஆனா இந்த மகாசக்தி முன்னாடி எவனும் விளையாடக்கூடாது. அதுல பாதி பங்கு என்கிட்ட கொடுத்துரு. மந்திர பிரயோகத்தை ஆரம்பிக்கிறேன். சரிங்க சுவாமி.
எனக்குதான். சுவாமி, உங்களை பார்க்கறதுக்காக சிவசக்தி வந்திருக்கிறாரு. ஓ சிவசக்தி, சௌக்கியமா இருக்கியா? நம்ம குருவோட ஆசீர்வாத பலத்தால எல்லா நலத்தோடையும் நான் நல்லா இருக்கேன். ஏன் இப்படி வெளியே நின்னுட்டேன்? தேவாலயத்துக்குள்ளேயும் ஆசிரமத்துக்குள்ளேயும் நுழையறதுக்கு யாரும் யோசிக்க மாட்டாங்க, அனுமதி கேட்க மாட்டாங்க. அப்படின்னா இது ஒரு வீடு. என்னதான் அவசியம் இருந்தாலும் அனுமதி இல்லாம உள்ள வரக்கூடாது. நீ என் சிநேகிதனாச்ச, உள்ளவா. சந்தோஷம். சகல சௌகரியங்களையும் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். பார்க்கறதுக்கு வீடு ரொம்ப அழகா இருக்கு, வாஸ்து தோஷத்தை தவிர. வாஸ்து? நான் தான் வாஸ்து. நான் என்ன நினைச்சாலும் அதுதான் வாஸ்து. அங்கதான் நீ தப்பு பண்ற. வாஸ்து வாஸ்தவம். மனையடி சாஸ்திரம் தப்பாச்சுன்னா கிரக சாஸ்திரம் தப்பாயிடும் சொல்லுவாங்க. கிரக சாஸ்திரத்தை மாத்திர எனக்கு வாஸ்து தப்பாயிடுமா? பலசாலியா இருந்தாலும் எப்போது ஒரு தடவை அடி சறுக்கிறது சகஜம். சிவசக்தி, இப்ப சிநேகிதனா என்ன பார்த்து பேச வந்திருக்கியா இல்ல நீ நடக்கிற வழி தப்புன்னு எச்சரிக்கிறதுக்காக வந்திருக்கேன்? நீ அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? இங்க பாரு மகாசக்தி, எதிரில புகழ்ந்து பின்னால நம்மளை திட்டுறவன் விரோதி, எதிரில திட்டி வழிகாட்டி பின்னால நம்மளை பாராட்டுறவன் நண்பன். தாய், தந்தை, குரு, நண்பன், தெய்வம் எல்லாருமே நம்ம குருதேவர் நமக்கு வித்தைகளையும் புத்திகளையும் போதிச்சு நம்ம வாழ்க்கையை இந்த உலக நலனுக்காக மட்டும் அர்ப்பணிக்கணும்னு சொன்னார். நம்மளை பெற்றவங்க நமக்கு என்ன பேர் வச்சாங்களோ தெரியாது. ஆனா நம்ம குருதேவர் தன்னுடைய சர்வ சக்திகளையும் நமக்கு தாரி வார்த்து கொடுத்து, உனக்கு மகாசக்தின்னு எனக்கு சிவசக்தின்னு பேர் வச்சார். பணத்துக்காக அந்த சக்திகளை ஒரு ஆயுதமா மாத்தி ஏன் நீ அநியாயம் பண்ற? சிவசக்தி, ஏன் இந்த கொடுமை? அந்த இளஞ்சோடி வாழ்க்கையில ஏன் நெருப்பள்ளி கொட்டுறேன்? கல்யாணமாக்கி இன்னும் தாலி மஞ்சள் கூட காயாத அந்த கௌரவனுடைய வாழ்க்கையை ஏன் நாசம் பண்றேன்? ஒரு பாவமறியாத சங்கரை ஏன் தண்டிக்கிறேன், சித்திரவதை பண்றேன்? சங்கர்! சிவசக்தி, அந்த பேரை சொல்லாத. அங்க பாரு, அங்க பாரு. சங்கர், எப்படி இருக்கு என் ஸ்பாட்? காதலர்கள் சந்திப்பது லவ் ஸ்பாட்ல, அமர காதலர்கள் சந்திப்பது டெத் ஸ்பாட்ல. உன்னால எனக்கு லவ் ஸ்பாட் தர முடியல, அதனால நான் இந்த இடத்தை டெத் ஸ்பாட் ஆக்கிட்டேன். How is it? How is my taste? I'm going to die. Please wish me. Please bless me. Thank you. Bye. சங்கர் ஆத்மாவோட எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. என் ஆசைகளை எல்லாம் நிராசையாக்கி பாட கட்டி சுடுகாட்டுக்கு இலக்கை இல்லாம அனுப்பிட்டான் அந்த சங்கர். ஆசை உள்ளது உண்மை, ஆனா ஆசையே வாழ்க்கை இல்லை. அது தீய ஆசையா மாறக்கூடாது. தீரக்கூடிய ஆசையா இருந்தா மரணத்தின் போது ஜீவாத்மாவிலிருந்து பரமாத்மா பிரிஞ்சு அந்த பரமேஸ்வரனோட சன்னதியை போய் சேரும். அதான் மனித வாழ்க்கைக்கு ஒரு சுபமான முடிவு. ஆனா தீராத ஆசைகளை சுமந்துகிட்டு மனுஷன் முட்டாள்தனமா நடந்தார். ஜீவாத்மாவிலிருந்து பிரிகிற பரமாத்மா தன்னுடைய தகுதி இழந்து பிரேத ஆத்மாவா மாறி போயிடும். அது தீராத ஆசைகளோட அலைபாய்ந்து கோபத்தின் உருவமா மாறி பழிவாங்கிற எண்ணத்தோட மனுஷங்களை பிடிச்சு துன்புறுத்தும். அதான் இன்னைக்கு உன் மகளோட நிலைமை. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சங்கர். அதனாலதான் சமாதியில இருந்த என் மகளோட ஆத்மாவுக்கு உயிர் கொடுத்து பிரேதாத்மாவை நான் எழுப்பினேன். முதலிரவு அன்னைக்கு கௌரியும் சங்கரும் சேர்ற சமயத்துல என் சக்தியை பிரயோகிச்ச. அவங்க உடல் ரீதியா சேரக்கூடாது, நிம்மதியா வாழக்கூடாது. 3 முடிச்சு போட்டு ஒன்னா சேர்ந்தாலும்
இந்த மகாசக்தி அவங்கள பிரிக்காம விடமாட்டா. பைத்தியக்கார, செத்து போன உன் பொண்ணை நினைச்சு எதுக்கடா ஆத்திரப்படுறேன்? உயிரோடு இருக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சுப்பார். ஏன் பொண்ணு ஏன் சுயநலம்? இவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்க, எங்க போனா உன் பொண்டாட்டி? என்னானா ஒரு ரத்தத்தை பங்கு போட்டு பிறந்த உன் மகன், அது அவங்களோட பாவை இல்லை, நீ வாங்கின பெரிய சாபம். தெய்வ சிந்தனையோட காம குரோத மதம் ஆச்சரியங்களை ஜெயிச்சு உலக நன்மைக்காக பாடுபடுறவங்களுக்கு குருதேவருடைய ஆசியும் துர்க்கை அம்மனோட அருளும் எப்பவும் இருக்கும். ஆனா நீ உன் நல்ல சக்தியை சூரிய சக்தியா மாத்தி மனுஷங்களோட காலையும் கையையும் முடக்கி அவங்க உயிரோட விளையாடுற. அவங்க கண்ணீர் சாபமா மாறி உன் பொண்ணை பலி வாங்கிடுச்சு. உன்னால் அதை புரிஞ்சுக்க முடியல. உன் சிதைக்கு நீயே நெருப்பு வளர்க்கிற. உனக்கு அழிவு நிச்சயம். அவன் தெரியாம உன் பக்கத்துல படுத்ததுக்கே உனக்கு இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகல. நீயே போய் அவன் பக்கம் படுத்ததுனால இந்த ஜென்மத்தோட கல்யாணம் ஆகுமா? புருஷன் பக்கத்துல படுக்கிறது தப்பா இல்ல? எவன் புருஷன்? நான் தான் நடு ராத்திரில நான் தூக்கத்துல விடிய விடிய உங்க பொண்ணு பக்கத்துல படுத்திருந்ததால உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலீங்கல்ல, அதனால வருத்தப்பட்டு நானே தாலி கட்டிட்டேன். இதோ தாலி. தாளிச்சிட்டான். சுவாமி, என்ன மாதிரி என்னாச்சு? சுவாமி, என் உயிரை நான் கொடுக்க தயாரா இருக்கேன். என் மாமாவை எப்படியாவது நல்லபடியாக்கிடுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்படின்னு யார் சொன்னாங்க? பைத்தியக்காரி, துர்க்கையம்மனுடைய அனுகிரகம் உனக்கு பரிபூர்ணமா இருக்குமா? உன்னாலதான் சங்கர் இன்னும் உயிரோடு இருக்கான். சொல்ல போனா உன்னாலதான் அந்த வீடு இன்னும் வீடா இருக்கு. நீ அந்த வீட்டுல அடி எடுத்து வச்சிருக்கலன்னா இந்நேரம் அந்த வீடு சுடுகாடா மாறி போயிருக்கும். தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தப்பு தப்புதான். அந்த தேவியும் சங்கரை விரும்பினான். தன்னுடைய ஆசை நிறைவேறாம போனதால தனக்கு கிடைக்காத சங்கர் உனக்கும் கிடைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அதனால தான் உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு சங்கரை தன்னோட அழைச்சிட்டு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது சுவாமி. எனக்கு மாங்கல்ய பிச்சை போடுங்க. என் மகன் எல்லாமே நான் வாழ முடியாது. அம்மா கௌரி, தன்னை நம்புற பக்திக்கு அந்த துர்க்கையம்மன் சோதனை கொடுத்தாலும் கொடுப்பாளே தவிர அநியாயம் மட்டும் செய்ய மாட்டாமா. இது சத்தியம். உன் புருஷ உயிருக்கு நான் பாதுகாவலா இருந்து என் சக்திகளை தார வாத்து உன் மாங்கல்யத்தை காப்பாத்துறேன். தகஜா குலஜா மாலா டாக்கினி சாக்கினி தலாலா அந்தரட்ச சரா கோரா டாகின்யத்த மகாலமா கிரகபூத புசாச யட்ச கந்தர்வ ராட்சசா பிரம்ம ராட்சச வேதாளா கூஷ்மாண்டா வைரவாதயா யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சம்ஹிதா யா தேவி சர்வபூதேஷு புத்தியூபேணா சம்ஹிதா யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மியூபேணா சம்ஹிதா நமஸ்தஸ்யை 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 நமோ துர்காய நமக நமோ துர்காய நமக நமோ துர்காய நமக ஓ
சொல்றத நல்ல கவனமா கேளு. பிரேத ஆத்மாக்கள் தூக்கத்தில் எழற சமயம், அதாவது நடு ராத்திரி 12 மணி 1 கடிகை 30 விகலைகளுக்கு. இந்த கட்டிக்கை விக்கலைன்னா யாருங்க? அறிவு கட்டவன. 12 மணி 1 நிமிஷம் 30 வினாடி. ஓ, ஊருக்கு வடக்கே உள்ள உச்சிமேட்டுக்கு கிழக்கு பக்கத்துல 2 அடி சதுரத்துக்கு 3 அடி ஆழத்துக்கு குழிய தோண்டி இத அந்த குழியில வச்சு மண்ணை போட்டு மூடிட்டு திரும்பி பார்க்காம கோழி கூவரத்துக்குள்ள வீடு வந்து சேரணும். நான் சொன்னபடி செய்யல. நமோ துர்காய நமக. அந்த சிவசக்தி என் பொண்ணை அடைச்சு வச்சிருக்க. நீ ஆடி பாடி அவங்கள மயங்க வச்சு என் பொண்ணை என்கிட்ட கூட்டிட்டு வா. பொதுதா இன்னும் சொன்னா பெட்ரோல் ஒன்று போல தலிகா லட்சுமி போல இருக்குடை சூப்பர பாரு இந்த சுந்தரி யாரு. ஜெயமாலினி போல இருக்குடை ஜோரட மாமா இங்க பாரட மாமா. சுக்குதே சில்கு ஸ்மிதா போதை கண்ணு சேப்பல விசித்ரா இந்த பொண்ணு. ஜோதி லட்சுமி போல இருக்குடை சூப்பர பாரு இந்த சுந்தரி யாரு சும்மா. துயரம் கொண்டாரே மானம் போகிறதே. துணிந்த பின்மையிலே துயரம் கொண்டாரே மானம் போகிறதே. பஸ்ல ஏறி பாண்டிச்சேரி போனா பார்டர்ல தண்ணி தாராளம். பாருக்குள்ள பட்ட சாராயம். துணிந்த பின்மையிலே துயரம் கொள்ளாதே மானம் போகிறதே. கண்களால்
நிம்மதி அடக்கிடுவோம் மனசை அடி கண்மணி அடிக்குதே சூறை காற்று ஏனடி அத திறந்துட்டா வாழ்வு ஏது நிம்மதி போனால் போகட்டும் மாமா இந்த பொண்ணுக்காக காட்டிடலாமா போனால் போகட்டும் மாமோய் பாட்டில பூட்டியது பட்டையில் ஓலைல அடிப்பாவி நெருங்காதே பேய் இருக்குது பாட்டில அம்மா உங்க அனுகிரகத்தால கௌரிக்கு சங்கருக்கு விமோசனம் கிடைச்சது அந்த மகாசக்தியோட அகங்காரம் அழிஞ்சுது